லைஃப் லாங் ஒரு சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னால் என்னோட சாய்ஸ் பிரியாணியாக தான் இருக்கும். உங்கள் சாய்ஸ் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பேப்பரில் பிரியாணின்னு எழுதினாலே நம்மளாம் டெம்ட் ஆயிரும். அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி ஒரு தலப்பாக்கட்டி ஸ்டைலில் சூப்பரான திண்டுக்கல் மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அது ஒரு 1/2 கிலோ மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறலாம். அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு, 2-3 பச்சை மிளகாய் நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிறணும். ஒரு பேனில் ஒரு 50 ml அளவுக்கு கடலை எண்ணெய், அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இது கூட சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா நம்ம குறப்பாக அரைச்ச பேஸ்ட் இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறணும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி மசாலா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனும், நம்ம வேக வச்ச மட்டன், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் வந்து சீரகத்தூள், ஒரு 100 ml தயிர், ஒரு பிடி வந்துட்டு மல்லி புதினா உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். தண்ணி பார்த்தீங்கன்னா 1 கப்புக்கு 2 கப்பு ரேஷியோங்கிறதுல தண்ணியை மெஷர் பண்ணி அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சு நல்லா கொதிச்சு வரும்போது 20 நிமிஷம் ஊற வச்ச ரைஸையும் இது கூட மிக்ஸ் பண்ணி தம்மில் வச்சு இறக்கணும்னா சூப்பரான தலப்பாக்கட்டு பிரியாணி ரெடி. லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணி சர்வ் பண்ணிக்க வேண்டியது தான். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.